தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். உரைகள் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தமிழகத்திலிருந்து பல கடிதங்கள் மத்திய அரசுக்கு வலியுறுத்தல்கள் அப்படின்னுட்டு கர்நாடக அரசுக்கு வலியுறுத்துங்கள், காவிரி நீரை திறந்து விட வேண்டும், காவிரி பங்காற்று குழு சொன்னது, காவிரி ஆணையம் சொன்னது, இது எல்லாத்தையும் தண்ணீர் அது பிரகாரம் எங்களுக்கு தண்ணீர் திறந்து விடப்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து வலியுறுத்தல்களை செய்து கொண்டிருந்ததை பார்த்தோம். அதை தொடர்ந்து மழையே அங்கு அதிகமாக பெய்து இன்றைக்கு அந்த உபரி நீரே இன்றைக்கு நமக்கு தமிழகத்திற்கு வந்து கொண்டிருக்கிறது. அந்த நீர் தற்போது கடலில் கலந்து கொண்டிருக்கிறது 5வது நாளாக அப்படின்றதுதான் உண்மை. அதாவது நமக்கு எந்த அளவிற்கு பயன்பட்டு இருக்கிறது அப்படின்ற ஒரு கேள்வி. அதே நேரத்தில் இவ்வளவு தண்ணீர் தேவை இருக்கக்கூடிய நேரத்தில் தண்ணீர் கடலில் கலக்கிறதே அப்படின்னா என்ன செய்திருக்கிறது தமிழக அரசு? நீர் மேலாண்மை அப்படின்றதுல நம்ம எந்த இடத்துல இருக்கோம்? ஏன் இன்னும் நம்மளால தண்ணீரை முழுமையாக சேமிக்க முடியவில்லை, முறையாக பயன்படுத்த முடியவில்லை என்ற கேள்வியை எழுப்ப வேண்டியதாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு நம்ம பேச இருக்கோம். நம்மோடு 3 கருத்துரையாளர்கள் இணைஞ்சிருக்காங்க. முதலாவதாக அரசியல் விமர்சகர் திரு வாசுதேவன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அடுத்ததாக விவசாயிகள் சங்கத்திலிருந்து திரு நல்லசாமி அவர்கள் நம்மோடு இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். இன்னும் சிறிது நேரத்தில் அரசியல் விமர்சகர் திரு ஜெயக்கண்ணன் அவர்களும் நம்மோட இணைய இருக்காங்க. முதல்ல நம்ம விவசாயிகள் சங்கத்திலேருந்து நல்லசாமி அவர்கள்ட்ட நம்ம ஆரம்பிக்கலாம். ஐயா, முதல்ல சொல்லுங்க, அதாவது இப்போ மேட்டூர் அணை இந்த தடவை ரொம்ப தாமதமாக திறந்து விடப்பட்டிருக்கிறது விவசாயத்திற்காக. ஜூன் 12 திறக்கப்பட வேண்டிய அணை இப்ப ஜூலை எண்டில் தான் திறந்து விடப்பட்டிருக்கிறது. முதல்ல விவசாயத்திற்கு நீர் கடைமடை பகுதிகளுக்கு சென்று சேர்ந்திருக்கிறதா? அதை முதல்ல சொல்லுங்க சார். கடைமடை பகுதிக்கு நீர் சென்று சேரவில்லை. தாமதமாக திறந்தாலும் உபரிநீர் கடலுக்கு சென்ற போதிலும் கடைக்கோடி பகுதிகளுக்கு உரிய நீர் இதுவரை சென்று சேரவில்லை. இப்போ நீங்க சொன்னீங்க அட்டவணைப்படி ஜூன் மாதம் 12 திறக்கணும், ஆனா ஜூன் 12 திறக்க முடியல, ஜூலை இறுதியில தான் திறக்கக்கூடிய ஒரு நிலை வந்தது அப்படின்னு சொன்னீங்க. இதுக்கு என்ன காரணம்? ஏன் ஜூன் 12 திறக்க முடியல? காரணம் காவிரி தீர்ப்பில் இருக்கக்கூடிய தவறுதான் காரணம். 28 ஆண்டு கால சட்ட போராட்டம், 28 ஆண்டு கால சட்ட போராட்டத்தை நடத்தினவங்க திமுக, அதிமுக, திமுக, அதிமுக மாறி மாறி இந்த வழக்கு நடத்தினாங்க. எந்த இலக்கை நோக்கி இந்த வழக்கு நடத்தினாங்க? இலக்கு வேணுமல்ல. ஒரு புரிதல் இல்லாம வழக்கு நடத்தினது எப்படி இருக்கும்? இப்படித்தான் இருக்கும். எந்த இலக்கை நோக்கி வழக்கு நடத்தினாங்க? தினந்தோறும் பங்கீடு நீர் கிடைக்கணும் தானே நடத்திருக்காங்க. சொல்லுங்க. நீர் கிடைக்கணும் தானே நடத்திருக்காங்க. ஏன் இலக்கு இல்லாம வழக்கை 2 பேரும் சந்தித்தாங்கன்னு சொல்றீங்களே, எதனால சொல்றீங்க? அதான் நான் சொல்ல வந்தேன். தினந்தோறும் நீர் பங்கீடு என்ற அம்சம் தீர்ப்பில் இடம்பெற்றிருந்தால் தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கும் உண்டான உரிமை நீர் 177 டிஎம்சி தினந்தோறும் விகிதாச்சாரப்படி பங்கிட்டு காவிரி ஆற்று வழியாக மேட்டூர் அணைக்கு வந்து சேமிக்கப்படுவதாக இருந்திருந்தால் எதுக்கு இரு மாநில உறவு கெடுது? எதுக்கு மோதல் வருது? எதுக்கு இறையாண்மை ஒருமைப்பாடு கேள்விக்குறியாகுது? எதற்காக தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கும் உண்டான உரிமை நேர கர்நாடக நீர்த்தேக்கங்கள் காமாவதி, கபினி, ஹாரங்கி, கேஆர்எஸ் போன்ற அணைகளை தேக்கணும்? அந்த நீர்த்தேக்கங்கள் கட்டுவதற்கு தமிழ்நாடு அரசு புதுவை அரசு பணம் கொடுத்ததா? தேக்கி வைக்கிறதுக்கு வாடகை கொடுக்கிறோமா? எந்த முகாந்தரத்தினுடைய அடிப்படையில தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கும் உண்டான உரிமை நேர கர்நாடக நீர்த்தேக்கங்கள்ல தேக்கி வச்சு மாதாந்திர அடிப்படையில இறுதி தீர்ப்பு 2007 என்ன சொல்றாங்கன்னா, ஜூன் மாதம் 10, ஜூலை 34, ஆகஸ்ட் 50, செப்டம்பர் 40, அக்டோபர் 22, நவம்பர் 15, டிசம்பர் 8, ஜனவரி 3, பிப்ரவரி 2.5, மார்ச் 2.5, ஏப்ரல் 2.5, மே 2.5 மொத்தம் 192 டிஎம்சியை எல்லையில பிலிகுண்டுல கொடுக்கணுங்கிறது 2007 இருக்கு இல்லைங்களா? எதற்காக கர்நாடக நீர்த்தேக்கங்களை தேக்கணும்? இப்போ தினந்தோறும் நீர் பங்கீடு என்ற அம்சம் தீர்ப்பில் இடம்பெற்றிருந்தால் கர்நாடக காவிரியில் வரக்கூடிய நீரை கர்நாடகாவுக்கு 284.75,
தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கு 177.25, கேரளாவுக்கு 21. இந்த விகிதாச்சாரப்படி தினந்தோறும் பங்கிட்டு கொடுப்பதாக இருந்திருந்தால், அந்த நீர் தினந்தோறும் மேட்டூர் அணைக்கு வந்து சேமிக்கப்படுவதாக இருந்திருந்தால், வரக்கூடிய நீர் அளவை வச்சு அந்த ஏக்கர் எவ்வளவு சாகுபடி பண்ணணுமோ அதை நிர்ணயம் பண்ணி நம்ம ஜூன் 12 திறந்துக்கலாமல்ல. நீங்க சொல்றது சரிதான். நீங்க சொல்றது சரிதான். மாதந்தோறுமே நமக்கு அவங்க கொடுக்கவே இல்லை. தினசரி எப்படி திறந்து விட்டுருவாங்களா? அங்க அவங்க மறுக்கிறாங்களே, தொடர்ச்சியாக நீதிமன்றமே தீர்ப்பளிச்சது, காவிரி மேலாண்மை ஆணையமே சொன்னாலும் கூட அவங்க திறக்கிறதுக்கு அவங்க மறுக்கிறாங்க. இதுவே நமக்கு இப்ப உபரி நீர் தானே வந்திருக்கு. அவங்களால இயற்கை கொடுத்த மழை தானே இன்னைக்கு மேட்டூர் அணையை சேர்ந்திருக்கு. உரிமை நீர் வரவில்லை, உபரி நீர் தான் வந்திருக்கின்றது. இதுவரையில் 28 ஆண்டு கால சட்ட போராட்டம், அதுக்கு பின்னாடி 5 ஆண்டுகள், கடந்த 33 ஆண்டுகள்ல எப்ப திறந்திருக்காங்க? இனிமேல் தேக்கினால் கர்நாடக நீர்த்தேக்கங்கள் உடையும், அணைகளுடைய பாதுகாப்பு கருதி தான் திறந்திருக்காங்க. தமிழ்நாடும் புதுச்சேரியும் காவிரியில் கடைமடை உரிமை பெற்ற மாநிலங்கள்னு இதுவரையில திறக்கல, இன்னைக்கு திறக்கல, நாளைக்கு திறக்க போறதில்ல. அப்படின்னா காவிரி நடுவர் மன்றம் எதுக்கு? இடைக்கால தீர்ப்பு 1991 இருக்கு, இறுதி தீர்ப்பு 16 ஆண்டுகளுக்கு பிறகு 2007 இருக்கு, மேன்முறையீடுகள் இருக்கு, மேன்முறையீட்டின் மீதான தீர்ப்பு 2018 பிப்ரவரி 16 இருக்கு. அப்புறம் அதை எதுக்கு அரசுல வெளியிடணும்? அப்புறம் எதுக்கு காவிரி மேலாண்மை ஆணையம், எதுக்கு ஒழுங்காற்றுக்குழு, இதெல்லாம் எதுக்கு? அவங்களே இனிமேல் தேக்கினால் நீர்த்தேக்கங்கள் உடையும், அணைகளுடைய பாதுகாப்பு கருதி திறக்கிறாங்க. இதெல்லாம் எதுக்கு? இதெல்லாம் எதுக்கு? எந்த இலக்கு நோக்கி வழக்கு நடத்துனீங்க? சரி, வந்த நீரே உங்களுக்கு சேரலன்னு சொல்றீங்களே, அவங்க அணையை பாதுகாப்புக்காக கருதி விட்ட அந்த நீர் கூட விவசாயத்திற்கு பயன்படவில்லைன்னு இன்னைக்கு நீங்க சொல்றீங்களே, அந்த சிக்கல் எங்க நடக்குது? எதனால நடக்குது? அந்த சிக்கல் தமிழ்நாட்டுல நீர் நிர்வாக இன்மையை காட்டுகின்றது. நீங்க ஹேமாவதிக்கு இவ்வளவு வருது, கபினிக்கு இவ்வளவு வருது, ஹாரங்கிக்கு இவ்வளவு வருது, அங்க ஹாரங்கில இருந்து கேஆர்எஸ்க்கு எவ்வளவு வருது, இந்த வந்து சேர்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகு, கேஆர்எஸ்ல இருந்து மேட்டூர் அணைக்கு வந்து சேர்றதுக்கு எவ்வளவு நாள், இதெல்லாம் எவ்வளவு மழைப்பொழிவு இருக்கு, இதையெல்லாம் கணக்கிட்டு ஒரு 15 நாளைக்கு முன்னாடியே மேட்டூர் அணை திறந்திருக்கலாமே, ஒரு 10 நாள் 15 நாளுக்கு முன்னாடியே திறந்திருக்கலாமே, ஏன் திறக்கல? இல்ல, விவசாயிகள் கோரிக்கை வச்சீங்களா, எங்களுக்கு திறந்து விடலாம், நீங்க கோரிக்கை எல்லாம் கடலுக்கு போக கூடாது அப்படின்னு கோரிக்கை வச்சோம். இப்ப மேட்டூர் உபரி நீர் திட்டம் அதை நிறைவேற்றி இருந்தால், இப்போ மேட்டூர்ல இருந்து உபரி நீர் அந்த வேலூர் மாவட்டம் வழியா அந்த வழியா எல்லாம் பாசனம் பண்ணிருக்கலாம் இல்ல, ஏரி குளா குட்டை கண்மாயை நிரப்பிருக்கலாம் இல்ல. ஜெயலலிதா அவங்க காலத்துல ஒரு தடுப்பணை கட்டினாங்க எங்க கரூர் மாவட்டத்துல. அங்கிருந்து தெற்க 7-8 மாவட்டங்களுக்கு அந்த காவிரி குண்டாறு வைகை இணைப்பு திட்டம், அந்த திட்டம் போன ஆட்சியில் நடந்தது, அப்புறம் கடப்பில் போட்டாங்க. அந்த திட்டத்தை நிறைவேற்றி இருந்தா இந்த உபரி நீர் அங்க திருப்பி இருக்கலாமல்ல. அது போக எவ்வளவு ஏரி குளோ குட்டை கண்மாய்கள் தமிழ்நாட்டில் இருக்கும், அந்த ஏரி குட்டை குளை கண்மாய்களுக்கு இந்த உபரி நீர் செல்லும் வகையில் தூர்வாரி அந்த வரத்து கால்வாய் எல்லாம் சீரமைச்சிருந்தா இன்னைக்கு அங்க தண்ணி விட்டு இருக்கலாமே. எதுக்கு 35 டிஎம்சி இதுவரையில கடலுக்கு போயிருக்குது? சரி, இந்த இடத்துல நான் திரும்ப உங்ககிட்ட அடுத்த சுற்றுல வரேன். ஜெயக்கண்ணன் சார், 35 டிஎம்சி தண்ணீர் வீணாக கடலில் கலந்திருக்கிறது இன்றைக்கு இந்த தடவை நீங்க கர்நாடகாவை தண்ணி விடலன்னு நம்ம சொல்றோம், தண்ணீர் திறந்து விடலன்னு நம்ம தொடர்ந்து நம்ம உரிமை போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கோம் ஒரு புறம். ஆனால் திறந்து விடப்படும் தண்ணீர் கூட அங்கிருந்து திறந்து விடல வரக்கூடிய தண்ணீர் கூட நம்ம இங்க அதை முழுமையாக பயன்படுத்திக்க தவறிட்டோமே. இதற்கு தமிழக அரசு என்ன பதில் சொல்ல போகிறது? மேடம், ஒண்ணும் இல்ல, இப்ப தமிழ்நாட்டில் நம்மளுடைய நதிநீர் குறிப்பாக காவிரி நதிநீர் கடலில் கலக்குதுங்கிறது நீண்ட காலமாக இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு தான். என்ன காரணம் அப்படிங்கிற பாத்தீங்கன்னா, கர்நாடக அணைகள் பாத்தீங்கன்னா நடுவர் மன்றத்தினுடைய தீர்ப்பை தொடர்ச்சியா ஆண்டுதோறும் பின்பற்றுவதில் பல வகையில் சுணக்கம் காட்டுறாங்க. அதாவது தொடர்ச்சியா நதிநீரை பாத்தீங்கன்னா திறந்து விடுறதுல பல பிரச்சனைகளுக்கு பிறகுதான் திறந்து விடுறது ஒரு வாய்ப்பா வச்சிருக்காங்க. இன்னொரு காரணம் பாத்தீங்கன்னா, இந்த ஆண்டு கூட பாத்தீங்கன்னா அந்த தண்ணீர் திறந்து விடுறதுக்கு முன்னாடி அந்த மழை, அங்க பருவ மழை அதிகமா பெய்யறதுக்கு முன்னாடி தண்ணீர் திறந்து விட முடியாது திரும்ப அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அங்க உச்சநீதிமன்றத்தை அணுகுகின்ற போக்கு கர்நாடகாவுக்கு இருக்கு. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தா கூட தமிழ்நாட்டை பொறுத்தவரை நம்ம கடலில் கலக்கக்கூடிய நதிநீரை உபரி நீர், நீங்க உபரி நீர்னு சொன்னாலும் சரி, இல்ல நதிநீர் ஏதாவது நம்ம வீணாக போறதை நம்ம தடுத்துருக்க எல்லாருக்குமே மன வருத்தம் தான்.
இல்ல மன வருத்தம் அப்படிங்கறத தாண்டி இந்த அரசுன்னா ஏதாவது செய்யணும்ல. இப்ப ஐயா சொல்றாங்க என்னன்னா, நீங்க காவிரி உபரி நீர் திட்டம்னு ஒண்ணு வந்து சொன்னீங்களே, அதை செய்திருந்தால் இந்நேரம் சேமிச்சிருக்கலாமே அப்படிங்கிறாரு. இந்நேரம் வந்து அதே மாதிரி ஜூன் 12ஆம் தேதியே திறங்கன்னு விவசாயிகள் கோரிக்கை வைத்தோம், அதையும் கேட்கல அரசு அப்படிங்கிறாரு. அப்ப இந்த முடிவுகள்லாம் இங்க தப்பா எடுக்கப்படுது அரசால. நீர் மேலாண்மை அப்படிங்கறதே இல்லாம போயிடுச்சா, இல்ல அதுல முடிவுகள் ஏன் இவ்வளவு தவறாக எடுக்கப்படுகிறது? ஜூன் 12ஆம் தேதி எல்லாம் இப்ப மேட்டூர் அணையில நீர் வரத்து ரொம்ப குறைவா தான் இருந்துச்சு. அது உங்களுக்கு தெரியும். நீர் இருப்பு வந்துங்க ஜூன் 12ல அந்த அளவுக்கு வந்து நதிநீர் உடனடியா இவங்க சொல்லக்கூடிய பருவகால காற்றும் போது ஜூலை ஆகஸ்ட்ல தான் வந்து உங்களுக்கு நதிநீரை பொறுத்த வரைக்கும் அணைகளில் அதிக இருப்பு உள்ளதா இருக்கு. ஜூன் மாதமே வந்து உங்களுக்கு திறந்து விடணும்னா தண்ணீர் இருப்பு வேண்டும். மேட்டூர் அணையில வந்து குறிப்பிட்ட உங்களுக்கு அந்த இருப்பு இருந்தா மட்டும்தான் திறந்து விட முடியும். இந்த சூழல்ல வந்து ஜூன் 12ஆம் தேதி விவசாயிகள் கேட்டாலும் கூட, நம்முடைய தேவைகள் இருந்தாலும் கூட, அதற்கு முன்னாடியே கர்நாடக நதிநீர் நமக்கு வந்திருந்தா மட்டும்தானே நம்ம திறக்க முடியும். நீங்க லாஜிக்கலா அப்படியும் பார்க்கணும். அந்த வகையில வந்து ஜூன் மாதம் திறந்து விட முடியாதோ, தண்ணி இல்லாதப்ப நம்ம எப்படி திறந்து விட முடியும்? ஒண்ணு. இன்னொரு காரணம் என்னன்னா, ஒவ்வொரு ஆண்டுமே பருவ காலங்கிறது குறிப்பிட்டு ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்ங்கிறத நம்ம சொன்னாலும் கூட, அது எந்த மாதம் மழை அதிகமான மழை பொழிவு இருக்குதுன்னு நம்ம சொல்ல முடியல. இந்த சூழலில் வந்து ஒரு நடுவர் நீதிமன்றம், அதாவது ஏற்கனவே உள்ள தீர்ப்பை நடைமுறைப்படுத்துவதற்கு உச்ச நீதிமன்றத்தால் உறுதி செய்யப்பட்ட தீர்ப்பவே கர்நாடகா மதிப்பது இல்லை என்கிற போது, ஒவ்வொரு ஆண்டுமே வந்து நம்மளுடைய வடிகால் பகுதிகளாக கர்நாடக அணிகளின் வடிகால் பகுதியாக நம்ம தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது தான் உண்மை. சரி, இல்ல கடந்த முறையே இந்த பிரச்சனை எழுந்த பொழுது வந்து கர்நாடக அரசு தரப்புல என்ன சொல்றது, நாங்க திறந்து விட்ட தண்ணீர் கூட அங்க போய் கடல்ல கலக்குது பாருங்க, 15 TMC கலந்துருச்சு. அப்படி இருக்கும்போது நாங்களே இங்க தண்ணீர் வந்து இப்ப கர்நாடகாவிலேயே தண்ணீர் பற்றாக்குறை இருக்கிறது, அதுலயும் நாங்க திறந்து விடுற தண்ணீர் அங்க அவங்க பயன்படுத்துறது இல்ல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை கர்நாடகம் வைக்கிறது. அப்ப அதற்கு என்ன தீர்வை இந்த அரசு இதுவரை கண்டிருக்கிறது? குமாரபாளையம் கதவணை வந்து அதனுடைய திட்டங்கள் நிறைவேறும் போக்கில் அது வந்து இறுதி பணியில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. குறிப்பிட்டு சொல்ல போனால், கடந்த 10 ஆண்டுகளாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் ஏற்பட்ட குளறுபடிகள், அதை நீங்க சொன்னா கூட ஒவ்வொரு முறையும் அதை வந்து நீங்க சொல்றது வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியை குறை சொல்வதாக நினைக்கலாம். 10 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக செய்யப்படாத அந்த திட்டங்களின் காரணமாக கடந்த 3 ஆண்டுகளாக முடிந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்கு திராவிட முன்னேற்ற கழகம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக நதிநீர் பிரச்சனைகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் போது தெளிவான திட்டம் வேண்டும் என்பதைத்தான் வந்து நீர் மேலாண்மை தொடர்பான நம்முடைய ஆர்வலர்கள் சொல்றாங்க. பாத்தீங்கன்னா இந்த திட்டங்களை உருவாக்குவதற்கும் திட்டங்களை செயல்படுத்துவதற்கும் உரியவர்களிடம் இதை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதா நம்மளுடைய கோரிக்கையா இருக்கிறது. தமிழ்நாட்டு நதிநீர் பிரச்சனைகளை பொறுத்தவரை காவிரி நதிநீர் என்பது மேட்டூர் அணை தான் அதிகமான வந்து உங்களுக்கு கொள்ளளவு உள்ள நீர் ஆதாரம். கூட அதற்கு பிறகுதான் அந்த நதிநீரை நீங்க திறந்து விடக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. சரி, அந்த சூழலில் மேட்டூர் அணையிலுடைய இருப்பு எவ்வளவு என்பதை குறித்துத்தான் தமிழ்நாடு அரசு விவசாயத்திற்கான தண்ணீரை திறந்து விடுகின்ற அந்த முடிவை எடுக்க முடியும் என்பதுதான் காலம் காலமாக பின்பற்றப்படக்கூடிய செய்தி. அதன் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இந்த ஆண்டு நீர் வரத்து மிகவும் தாமதமாக இருந்தது. அந்த காரணத்தால் தான் தமிழ்நாடு அரசு மேட்டூர் அணையை திறந்து விடுவதற்கு தாமதமானது. இதுல இன்னொன்னு, கர்நாடகா வந்து நம்ம காவிரி நதிநீர் கடல்ல கலக்குது போகுது வருதுங்கிற குற்றச்சாட்டு அவங்க சொன்னா கூட, இது முறையா வந்து ஒவ்வொரு மாதத்திற்கும் குறிப்பிட்ட நதிநீரை திறந்து விடுவதற்கு கர்நாடகா எப்போதுமே செய்யறது கிடையாது. கேட்டா நதிநீர் அதாவது இல்லைங்கிறது தான் அவங்க சொல்றாங்க. அவங்க ஒரே ஒரு இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளை சொல்லிட்டு மேகதாது அணையை கட்டுவதுதான் கர்நாடகாவுடைய ஒரே ஒரு திட்டமாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் அவர்கள் சொல்லுகிறார். நான் சொன்னேன், நதிநீரை என்ன செய்கிறது தமிழ்நாடு அரசு முடிவு பண்ணும், கர்நாடக அரசு அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. நடுவர் நீதிமன்றம் இல்ல, அது நீங்க கர்நாடகாவுக்கு வேணா சொல்லலாம், ஆனா தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? கர்நாடக அரசு வந்து அதை பத்தி கவலைப்பட வேண்டாம், நதிநீரை பத்தி நாங்க இங்க கவலைப்பட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்றது வந்து கர்நாடகாவுக்கு வேணா சரியா இருக்கலாம், ஆனா இங்க உள்ள விவசாயிகளுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு செய்தி, இந்த குறிப்பிட்ட ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் இது போன்ற நம்முடைய குறுவை சமுதாயம் குறிப்பாக விவசாயம் செய்யக்கூடிய இந்த காலகட்டத்தில் செய்யக்கூடிய நதிநீர் எவ்வளவு விவசாயிகளுக்கு அரசு குற்றச்சாட்டு சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்லக்கூடாது. ஒரே செய்தியை குறிப்பிட்டு சொல்கிறேன், ஆண்டுதோறும் மழை வளம் இருக்கிறது, ஆண்டுதோறும் நதிநீர் இருக்கிறது. விவசாய அரசுக்கு மட்டுமே இதனுடைய கோரிக்கையை நம்ம நீர் மேலாண்மை செஞ்சு தருவதில்லை, விவசாயிக்கும் அவங்களுக்கு உண்மையாக
ரைட் ரைட் ஓகே, ஒரு முக்கிய புள்ளியில நிறுத்தி இருக்கீங்க. நான் வாசுதேவன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புறது, இதுல வந்து வெறும் அரசை மட்டுமே வந்து குறை சொல்லிக்கிட்டே இருக்க முடியுமா அப்படின்னு வந்து கேட்கிறாரு. அதாவது விவசாயிகளுக்கும் அதுல பங்கு இல்லையா? தண்ணீரை வந்து சேமித்து வைக்க வேண்டியதுன்றது அவங்களுக்கும் தானே ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படுகிறது, அவர்களுக்கும் அந்த விஷயங்கள் சொல்லித்தரப்படுகிறது, அவங்களுக்கும் அது வந்து ஒரு தேவையா தானே இருக்கு. மேலும் இது வந்து தண்ணீர் இருப்பை பொறுத்து தானே மேட்டூர் அணையை திறந்து விட முடியும். அப்படி இதுதானே காலங்காலமா பண்ணிட்டு வர்ற விஷயம். அப்ப குறைவாக இருந்த போது எப்படி நாங்க வந்து 12ஆம் தேதி திறந்து விட முடியும்னு கேக்குறாங்க. இந்த வருஷம் 70 அடி இருக்கும் போதே அவங்க திறந்து விட சொல்லியிருந்தாங்க. ஆனா திறந்து விடல. இப்போ லேட்டா திறந்து விட்டதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு கேட்டா, அந்த அளவுக்கு பிரஷர் இருந்திருக்காது. பிரஷர் அதாவது இந்த கடைமடை வரைக்கும் போகணும், வேதாரண்யம் வரைக்கும் போகணும், வேதாரண்யம் தாண்டி போகணும் அப்படிங்கும் போது உங்களுக்கு வந்து பிரஷர் வரணும். அந்த அளவுக்கு பிரஷர் இருக்காது. கோடை காலத்துல எல்லா இடங்களும் வறண்டு கிடக்கும். அப்படி இருக்கும்போது முதல்லயே நீங்க தண்ணி விட்டுட்டீங்க, முதல்ல கொஞ்சம் தண்ணி திறந்து விட்டுட்டீங்கன்னு சொன்னா அந்த வாய்க்கால் எல்லாம் வறண்டு இருக்கிற வாய்க்கால் எல்லாம் நீரை ரொம்ப அதிகமா உள்ள இழுத்துக்கும். அதாவது முன்னால போக விடாது. அதாவது வறண்டு போனதுனால முன்னால போக விடாது. நீங்க முதல்லயே திறந்து விட்டுருந்தீங்கன்னு சொன்னா இப்போ வர தண்ணி ஆட்டோமேட்டிக்கா அது கடைசி வரைக்கும் போயிடும். அதாவது கடைமடை நிலங்கள் வரைக்கும் அந்த வாய்க்கால்களுக்கெல்லாம் போயிடும். ஏன்னா அந்த சமயத்துல அந்த வாய்க்கால்கள் ஆல்ரெடி தண்ணி ஓடி ஓடி அந்த இடத்துலதான் ஈரம் ஆயிருக்கும். அதுக்கு மேல சீப்பேஜ் இருக்காது. சோ நீங்க எவ்வளவு ரிலீஸ் பண்றீங்களோ இதை வந்து விவசாய சங்க தலைவர் வந்து கன்ஃபார்ம் பண்ணுவார் பாருங்க. அதனால முதல்லயே அவங்க திறந்து விட்டுருக்கணும் அப்படிங்கிறது தான் நாங்க சொல்ற குற்றச்சாட்டு. விவசாயிகள் சொல்ற குற்றச்சாட்டுல உண்மை இருக்குது. இப்போ இவரு விவசாய சங்க தலைவர் சொல்ற ஒரு 2 கருத்துக்கு நான் வந்து ஒரு மறுதளிச்சுட்டு நான் திருப்பியும் வரேன். அவர் என்ன சொல்றாரு, மாதாந்திரம் கொடுக்கணும், தினந்தோறும் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அந்த இது கிடையாது. அது வந்து நீங்க சொன்னீங்க இல்லையா, 40 TMC 23 TMC 15 TMC 8 TMC அது மாதிரிலாம் அது வரதான் செய்யும். ஆனா பெருவாரியான அமௌண்ட், அதாவது 177.25 TMCல கிட்டத்தட்ட 123 TMC 3 மாசத்துல நம்மளுக்கு வரணும். ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் 4 மாசத்துக்குள்ள நம்மளுக்கு உள்ள வரணும். பாக்கி இருக்கிற 8 மாசத்துக்கு வெறும் 50 TMC வாட்டர் தான் வரும். அதனால கர்நாடகாக்காரன் வந்து அணை உடையற அளவுக்கு ரொப்பிக்கிட்டான், அதுக்கப்புறமா திறந்து விட்டுட்டான் அப்படின்னு நம்ம குற்றம் சாட்ட முடியாது. எங்கேயுமே அணைகள் உடைவதை நம்ம வந்து தடுக்க முடியாது. அணைகள் உடைவதை நாம் உடையாமல் காப்பாற்ற வேண்டும். அணைகள் உடையாமல் அவர்கள் நீரை வெளியே விட்டால் அதை நம்ம குற்றம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்கு வேற வழி கிடையாது. போன வருஷம் என்னாச்சுன்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க ரொம்ப சீக்கிரமா, 12ஆம் தேதியே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம தலைவருக்கு. ஜூன் 12 ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா தான் அந்த பயிர்கள் மேல வர அது 45 நாள் 50 நாள் ஆனதுக்கு அப்புறம் தான் தண்ணியே வராம போச்சு. கிட்டத்தட்ட 3.5 லட்சம் ஏக்கருக்கு அப்படியே குருவை கருக ஆரம்பிச்சது. இந்த வருஷம் ஆரம்பமே ப்ராப்ளம். அதாவது எதையுமே நம்ம கத்துக்க மாட்டோம்னா நம்ம என்னங்க பண்ண முடியும்? அவங்க ஓகே, கர்நாடகாக்காரங்க பண்ணினதும் தப்பு, நான் இல்லைன்னு சொல்லல. கர்நாடகா அரசு வந்து அவங்களுக்கு வந்து 50-60% இருக்கும் பொழுது அவங்க இந்த ட்ரிப் அவங்க திறந்துருக்கணும். மேட்டூர்ல அதாவது அந்த டெட் ஸ்டோரேஜுக்கு மேல 30 அடி தண்ணி இருந்திருக்கு. அப்ப இவங்க நம்ம ஆளுங்களும் அதை ரிலீஸ் பண்ணிருக்கணும். அவங்களும் தப்பு பண்ணாங்க, இவங்களும் தப்பு பண்ணாங்க. கடைசியில அடிபடுறது யார் தெரியுமா? விவசாயிகள் தான். போன வருஷம் என்னாச்சு, நம்ம முதல்ல மேட்டூர் அணையை திறந்து விட்டுட்டோம். மேட்டூர் அணையில் தண்ணி இல்ல, பயிர் வளரத்தான் அதுக்கு நிறைய தண்ணி தேவைப்படுது. அந்த சமயம் தண்ணி கொடுக்க முடியாம போயிடுது. அங்க 47% இது மான்சூன் ஃபெயிலியர் அப்படிங்கறதுனால அவங்களுக்கு அங்க பிரச்சனையா போச்சு போன வருஷம். இப்போ நம்ம இதெல்லாம் விட்டு போயிட்டோம். அதாவது இப்போ நம்ம என்ன கான்சென்ட்ரேட் பண்றோம் அப்படின்னா, அதெல்லாம் விட்டுடுங்க. 177 TMC அதெல்லாம் நம்ம விட்டுடுவோம். இப்போ தண்ணி வரது இல்லையா, அதாவது அவங்க வந்து அணைய ரொப்பிக்கிட்டு உபரி நீரை விட்டுட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். 35 TMC இது வேஸ்டா போய்கிட்டு இருக்கு. அதுக்கு நாம என்ன பண்ணினோங்கிறதான் வருஷம் இதே கேள்விதான் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். கால்வாயை நம்ம வந்து கால்வாய் பரப்புகளை விரிவாக்கினோமா, கால்வாயை தூர்வாரினோமா, கால்வாய்க்கு வந்து கான்கிரீட் லைனிங் போட்டோமா, புல்களை வெட்டினோமா? புல்களை ஏன் வெட்டணும் அப்படிங்கிறது காரணம் என்ன தெரியுமா? ஒரு புல் வந்து 1 கேலன் தண்ணி அப்படியே பக்கத்துல கொண்டாந்து வச்சுக்கும். அது தண்ணியிலே தான் இருக்கும். 1 கேலன் தண்ணி அப்படின்னு சொன்னா அந்த வாய்க்கால் முழுவதும் அந்த ஆமணக்கு, அது என்ன ஒரு ஆமணக்கு சொல்லுவாங்களே, காட்டாமணக்கு,
காட்டாமணக்கு பிளஸ் இந்த புல்லு, இந்த இதனாலயே உங்களுக்கு வந்து தண்ணி முன்னால போகவே மாட்டேங்கிறது. 1 கிலோமீட்டர் தண்ணி போறதுக்கு 15ல இருந்து 20 நிமிஷம் தான் ஆகும் மேடம். ஆனா இதெல்லாம் அந்த புல்லு, ஆமணக்கு, மற்ற காட்டு செடிகள்லாம் வளர்ந்த ஒரு வாய்க்கால 1 கிலோமீட்டருக்கு தண்ணி போறதுக்கு 50ல இருந்து 55 நிமிஷம் வரைக்கும் ஆகும். அதுவும் எவ்வளவு தெரியுமா? 26% இது உள்வாங்கின்றோம், பாக்கி 74% தான் அங்க போய் சேரும். அப்போ போக இன்னும் எவ்வளவு கம்மியா போய்கிட்டே இருக்கும் பாருங்க. திருவாரூர், திருத்துறைப்பூண்டி, வேதாரண்யம் விவசாயிகளை பத்தி நாம ரொம்ப கவலைப்படணும். ஏன்னா நம்ம அந்த காலத்திலயே நம்ம எல்லாம் கட்டி வச்சிருக்கோம். நான் என்ன சொல்றேன், ஏடிஎம்கே காரங்க மிஸ்டேக் பண்ணாங்க. 10 வருஷமா அவங்க ஒண்ணுமே பண்ணல. வேளாண் மண்டலம்னு எப்ப அறிவிச்சாங்க மேடம், நீங்க சொல்லுங்க. எவ்வளவு லேட்டா அறிவிச்சாரு அவரு? 4.5 வருஷம் இருந்தாரு. கடைசியில 3 மாசம் ஒரு இதுக்கு தேர்தலுக்கு முன்னால வேளாண் மண்டலம் அறிவிச்சாரு. அதுக்கு முன்னால வரைக்கும் இருக்கிற ஃபேக்டரிஸ்க்கு எல்லாம் தண்ணி கொடுத்தாங்க. எல்லாம் அவன் உறிஞ்சி தண்ணி எடுத்துக்கிட்டு இருந்தான். தூர்வாரினாங்க அவங்க. அதாவது 2020ல டிசம்பர் மாசத்துல இருந்து ஆரம்பிச்சு அவங்க தூர்வார ஆரம்பிச்சாங்க எடப்பாடி பழனிசாமி கவர்மெண்ட்ல. அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் பாருங்க, இந்த 3.5 வருஷத்துல 4 வருஷத்துல தூர் வாரவே இல்லை. என்னங்க ப்ராப்ளம்? மதுராந்தகம் லேக் மட்டுமே நீங்க தூர் வாரினீங்கன்னா எவ்வளவு கொள்ளளவு வரும் தெரியுமா? மேட்டூர் அணைய ஏன் தூர் வார மாட்டேங்கிறீங்க? துங்கபத்ரால தூர் வாடுறாங்க. எப்படி தெரியுமா? ஹாஸ்பிட்டல் பக்கத்துல இருக்கிற துங்கபத்ரா டேம்ல அந்த இது நீர்மட்டம் குறைய என்ன பண்ணுவாங்க, டிராக்டர் எல்லாம் உள்ள விட்டு அந்த சில்ட் மண் இருக்கு பாருங்க, கறி மண்ணு, அதை அள்ளிக்கிட்டு போறான்ருவாங்க. அவன் டிராக்டரா வந்து அள்ளிக்கிட்டு போயிட்டு இருப்பான். இது நேச்சுரலா நம்ம வந்து விவசாயிகள் பண்ண வேண்டிய ஒரு சமாச்சாரம். இதெல்லாம் ஒண்ணுமே பண்ணாம அவங்க வந்து தண்ணி திறந்து விட்டுட்டாங்க, எல்லாம் கடலுக்கு போச்சு சொன்னா அப்படிதான் போய்கிட்டு இருக்கோம். ஃபார்ம் பாண்ட்ஸ் நம்ம பண்ணினோமா? ஃபார்ம் பாண்ட்ஸ் சொன்னா ஒரு வயல்லையும் ஒரு குட்டை இருக்கணும். உங்களுடைய 2013ல தினமலர்ல ஒரு கட்டுரை போட்டிருக்கீங்க, ரொம்ப அருமையான கட்டுரை. 2500 கிலோமீட்டருக்கு சிறு குறு வாய்க்கால்கள் இருக்கு அப்படின்னு நீங்க போட்டிருக்கீங்க. தஞ்சாவூர் டெல்டால மட்டும் நான் சொல்றேன், உங்களுடைய தினமலர்ல வந்ததான் நான் படிக்கிறேன். 2500 கிலோமீட்டருக்கான இது. அப்புறம் ஏ பிரிவு வாய்க்கால்களுடைய வாய்க்கால்கள் 1665 இருக்கு. அதுல டோட்டல் கிலோமீட்டர் 6900 கிலோமீட்டர் நீங்க போட்டிருக்கீங்க. ஆனா இதுல வந்து மோர் தென் 50% ஆக்கிரமிப்புல இருக்கு. இது நம்ம விவசாய சங்க தலைவர் உறுதிப்படுத்துவார் பாருங்க. இதெல்லாமே நம்ம அகற்றாம ஏரிகள் குளங்கள் எல்லாம் இது பண்ணாம 820 ஏரிகள் இருக்குங்க அந்த ஏரியால மட்டுமே. 820 ஏரிகள், 36 கிளையாறுகள், சிறு குறு குளங்கள், 2000க்கு மேற்பட்ட குளங்கள் இருக்கு. நாங்கெல்லாம் போய் சேரவே இல்லை. இது யாரு பண்றது? எதுக்கு நீங்க விவசாயிகளை திட்டுறீங்க? எதுக்கு நீங்க விவசாயிகள் மேல குறை சொல்றீங்க? அவன் அதை பாருங்க, பெரிய பெரிய விவசாயிகள்லாம் போர் போட்டு ஒதுங்கிடுவான். அதனால நதியிலேயே வந்து பம்ப் அடிச்சு மேல தூக்கிடுவான். 2 ஏக்கர் 5 ஏக்கர் வச்சிருக்கிற விவசாயிகள் எல்லாம் இல்லையா நாட்டுல? அவங்க எல்லாம் தூரத்துல இருப்பாங்க. அது போறாதுக்கு காவிரி தண்ணி வந்தோடனே இந்த இடத்துல மதக ஸ்டாப் பண்றது, அந்த பக்கம் விடுறது, அப்படி மதக ஸ்டாப் பண்ணி இந்த பக்கம் தண்ணி விடுறது. அதுக்கு அரசு அதிகாரிகள் வாங்கும் பைசா லஞ்சம். நான் பார்த்திருக்கேன் அதை. இதுக்கெல்லாம் யாருங்க பொறுப்பு? அரசு பொறுப்பு. நீங்க பொறுப்பு. நான் வரேன். அரசோட பொறுப்பு என்னன்னு வந்து நீங்க சொல்லிருக்கீங்க. நம்ம பேசலாம். நம்ம வந்து நான் நல்லசாமி அவர்கள்ட்ட கேட்க நினைக்கிறது, ஒவ்வொரு நிஜமாவே நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு தான் இருக்கோம். ஒவ்வொரு நிலத்திலையும் குட்டைகள் அமைக்கப்படணும், ஒரு சின்ன சின்ன வந்து இது வெட்டப்படணும் அப்படின்னு. அதெல்லாம் முறையாக நம்ம விவசாயிகள் செஞ்சுட்டு வராங்களா? இல்ல செய்ய முடியாம போறதுக்கு ஏதாவது காரணங்கள் இருக்கா? பிராக்டிக்கலா இது முடியாதா? எதனால அது வந்து நம்மளால செய்ய முடியல? என்ன காரணம்னா, 1934ல மேட்டூர் அணை கட்டப்பட்டது. அதுக்கு முன்னாடி நிலைமை எப்படின்னா, கர்நாடகாவிலேயே அணைகள் இல்ல. அங்க அதிகமா புன்சை பாசனம் தான். பொழிகின்ற மழை நீர் காவிரியில வெள்ளமா வரும். அப்ப வெள்ளமாக வருகின்ற பொழுது வெள்ள நீரை விளைநிலத்துக்கு பாய்ச்சிக்குவாங்க. ஒவ்வொரு விளைநிலத்திலயும் பாத்தீங்கன்னா ஏரி, குளம், குட்டை, கண்மாய் ஆங்காங்க இருக்கு, பண்ணை குட்டைகள் இருக்கு. அந்த குட்டைகளை நிரப்பிக்குவாங்க. வெள்ளம் வடியும் போது இந்த குட்டையில, பண்ணை குட்டையில இருக்கக்கூடிய தண்ணி எடுத்து பயன்படுத்திக்குவாங்க. மற்றபடி வெள்ளம் வந்ததுன்னா விளைநிலத்துக்கு பாய்ச்சிக்குவாங்க, இந்த பண்ணை குட்டைகளை மீண்டும் நிரப்பிக்குவாங்க. அந்த 1934க்கு பின்னாடி இதையெல்லாம் மறந்துட்டோம். ஏரிய, குளத்தை, குட்டைய, கண்மாய, ஊரணிய, பண்ணை குட்டைகளை மறந்துட்டோம். மேட்டூரையே இப்படி பார்த்துட்டு இருந்துட்டோம்.
மேட்டூர் அணை பார்த்துட்டு வந்துட்டோம். இது எல்லாம் வந்து ஆக்கிரமிப்புக்கு ஆளாயிட்டுது. ஆங்கிலேய நாட்டுக்கு வெளியே போகும்போது 47ல 39,500 ஏரி, குளம், குட்டை, கண்மாய்கள் நீர்வளத்துறையினுடைய பராமரிப்பில் இருந்து வந்தன. அதுல இப்ப 7,000 காணாம். இப்ப வள்ளுவர் கோட்டமே குளத்தை நிறைவேற்றான் கட்டி இருக்கிறோம். நீதி பரிமாணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மதுரையில உயர் நீதிமன்ற அமர்வு அங்க பாத்தீங்கன்னா ஒரு கண்மாயை நிறைவேற்றா அந்த நீதிமன்றமே கட்டியிருக்காங்க. சேலத்துல பேருந்து நிலையம் ஏரி. இப்படி பாத்தீங்கன்னா பல பேருந்து நிலையங்கள்ல பாத்தீங்கன்னா ஏரியில தான் கட்டப்பட்டிருக்கு. அடுக்குமாடி கட்டிடங்களா இருக்கு. ஆக அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா பட்டா வழங்கு விழான்னு போட்டு ஆட்சியாளர்களுக்கு ஓட்டு, அதிகாரிகளுக்கு பணம், விழா நடத்தி கொடுத்து ஏரி, குளம், குட்டை, கண்மாய், வரத்து கால்வாய், வடிகால் அத்தனையிலும் பட்டா போட்டு கொடுத்துட்டாங்க பல இடங்கள்ல பரவலா. அதனால வரக்கூடிய நீர் வந்து தேங்கக்கூடாத இடத்துல தேங்குது. தேங்கக்கூடாத இடத்துல தேங்குறதுனால என்ன பண்றாங்க, அதை அப்படியே வடிச்சு ஆத்துல கொண்டு வடிகால் வாரி கொண்டு விட்டுறாங்க. ஆறு நல்லா தூர்வாரப்பட்டிருக்கு. மணலை பூரா அள்ளிட்டாங்க. ஆழமா இருக்கு, பாறைவா இருக்கு. அதனால நேரா கடலுக்கு போயிருக்கு. இங்க ஏரி, குளம், குட்டை, கண்மாய்க்கு வர வேண்டிய நீர் வர்றதில்லை. இதனுடைய வெளிப்பாடுதான் தனி காரணம். இப்போ மேட்டூர் உபரிநீர் திட்டத்தை நிறைவேற்றிருக்காங்க. அதே மாதிரி இங்க வந்து காவிரி, குண்டாறு, வைகை இணைப்பு திட்டத்தை நிறைவேற்றிருந்தா இங்க போயிருக்கும்ல. அதே மாதிரி எல்லா இடங்கள்லயும் நிறைவேற்றிருந்தா போயிருக்கும்ல. அடுத்து பாத்தீங்கன்னா கோடை காலம்ங்கிறது பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே. மற்ற நாள்ல வந்து பருவ காலம். இப்போ கோடை காலத்துல வந்து ஏரி, குளம், குட்டை, கண்மாய் எல்லாம் தூர்வாரணும். அப்பதான் கால்வாய் வந்து மராமத்து பண்ணணும், வேலைகள் நடத்தணும். இப்ப என்ன பண்ணிருக்காங்க, அந்த 4 மாதங்கள் விட்டுற வேண்டியது. ஜூன் மாதம் பருவமழை துவங்கினாத்தான் எல்லா வேலையும் செய்ய வேண்டியது. நடப்பாண்டுல பவானி சாகர்ல எப்ப அனுமதி கொடுத்தாங்க தூர்வாரத்துக்கு? ஜூன் மாதம் பருவமழை துவங்கின பின்னாடி. ஏன் அதுக்கு முன்னாடி 4 மாசம் எப்ப போனீங்க? பருவம் மறைஞ்சு செய்ய வேண்டாமா? எங்கேயும் தூர்வாரப்படல. அதனால இல்ல இது எந்த இடத்துல தவறு இல்ல, இது யாருடைய தவறாக நீங்க பார்க்கறீங்க? ஏன்னா அதிகாரிகள் சரியா இத கவனிக்க மாட்டேங்கிறாங்களா? இது வந்து அதை வந்து அமைச்சர் வந்து இத வந்து ஆய்வு பண்ண மாட்டேங்கிறாரா? எந்த இடத்துல இது பிரச்சனை? ஏன்னா தூர்வாடுறோம் சொல்றாங்களே தவிர நீங்க சொல்ற மாதிரி சரியான சமயத்தில் அது செய்யப்படுகிறதா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்குன்னும் போது இது எங்க சிக்கலாக இருக்கிறது? எந்த இடத்துல இந்த சிக்கல் உருவாறதா பார்க்கறீங்க? முதல் சிக்கல் எங்ககிட்டதான். சுதந்திரத்தினுடைய விலை மக்களுடைய விழிப்புணர்வு. நாங்க விழிப்புணர்வோட பொறுப்புணர்வோட இருக்கிறோமா? தேர்தல் நேரத்துல என் வீட்டுல எவ்வளவு கொடுப்பேன் எனக்கு வாங்கிட்டு தான் போடுறோம். அது எந்த கட்சியா இருந்தாலும். இப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கின்ற வரை இந்த வாரத நிர்வாகம் எல்லாம் அவர் எங்கிட்ட இருந்தா தொடர்ந்தது. மக்களாகி நாங்க தான் முதல் குற்றவாளி. ஏன் அடுத்தவங்களை சொல்லணும்? சரி, இல்ல நம்மளுக்கு எப்பயுமே தூர்வாடுற பணியே வந்து நிஜமாவே ஒரு முதன்மையா நாங்க அடிக்கடி செய்திகள்ல பாத்துக்கிட்டே இருக்கோம், சொல்லிக்கிட்டே இருக்காங்கல்ல. அதனாலதான் நான் கேக்குறேன். அதாவது எந்த காலத்துல வாரணுமோ அது வாரலன்னு நீங்க சொல்றீங்களே, அப்ப அதை எங்கேயாவது ஒரு இடத்துல விவசாயிகளும் வலியுறுத்தி இருப்பீங்கல்ல, அப்ப அது காது கொடுத்து கேட்கப்படவில்லையா? இது எதனால வந்து பருவம் தவறி செய்யப்படுகிறது இந்த விஷயம்? அரசு காது கொடுத்து கேட்கல. இப்போ குடிமராமத்துன்னு சொன்னாங்க. கடந்த ஆட்சியில் குடிமராமத்து நாயகன்னு சொன்னாங்க. குடிமராமத்துன்னு என்ன? 2000 வருஷத்துக்கு முன்னாடி சங்க இலக்கியத்தில் சொல்றாங்க, கயிறுவிழி குளிசிவாளை பொன்மார்வரை கண்டளிக்கும் ஆவணமாக்களின். மக்களாட்சி வந்து கிரேக்க நாட்டுல தான் துவங்குச்சுன்னு சொல்லுவாங்க. அதே காலகட்டத்துல தமிழ்நாட்டுல மன்னராட்சி. ஆனா உள்ளாட்சி அமைப்புகள் எல்லாம் மக்களாட்சி முறையில அதுக்கு உண்டான உறுப்பினர்களை குடவாள முறையில மக்கள் தேர்வு செஞ்சிருக்காங்க. சங்க இலக்கிய பாடலே இருக்கு. அதாவது ஒரு ஏரி, ஒரு குளம், ஒரு குட்டை, ஒரு கண்மாய்னா பரப்பளவு பாசன பயனாளிகள் எத்தனை பேரு, அவங்க எல்லாம் சேர்ந்து வாக்களிச்சு ஒரு அமைப்பு ஏற்படுத்தி அவங்கதான் தூர்வாரணும். அதுதான் குடிமராமத்து. குடிமராமத்துன்னு அரசாங்கம் வந்து நீர்வளத்துறையிட்ட பணம் கொடுத்து நீர்வளத்துறை ஒப்பந்தக்காரர்களை வச்சு செய்யறது எப்படி குடிமராமத்தாகு? அது எதுக்கு குடிமராமத்து சொல்றீங்க? அந்த சொல்லையே கொச்சப்படுத்துறீங்க, கேவலப்படுத்துறீங்க. ஒரு புரிதலும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஓட்டு போட எங்களுக்கே புரிதல் இல்லாத இருக்கும்போது அவங்களுக்கு எப்படி புரிதல் வரும்? சரி, நான் இப்ப ஜெயகண்ணன் அவர்கள்ட்ட கேட்க நினைக்கிறது, ஒரு 1000 வந்து தடுப்பணைகள் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் அறிக்கையில சொல்லப்பட்டது 2021 இருந்து பேசிக்கிட்டே வரோம்.
2022 கூட வந்து பட்ஜெட் சமயத்துல கூட நிதி ஒதுக்கீடு ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே வரோம். ஆனா இன்னைக்கு தான் வந்து நீங்க சொல்றீங்க குமாரமங்கல கதவணை முடிகிற தருவாயில இருக்குன்னு 3 வருடங்களை கடந்து இப்ப நம்ம பேசுறோம் அப்படின்னா அப்ப 1000 வந்து தடுப்பணைகள் அப்படிங்கிறது வந்து என்னைக்கு இதெல்லாம் வரும் அப்படிங்கிறதும் ஐயா சொல்றாங்க. பருவம் தவறி இங்க தூர் வாரப்படுகிறது, இது யார் செய்யணுமோ அவங்க செய்யல, இதுக்கு எதுக்கு ஒரு ஒப்பந்ததாரர், இதுக்குள்ள என்ன இந்த நெட்வொர்க் என்ன ஜெயகண்ணன் சார்? ஏதாவது இது யாரு எதற்காக செய்கிறோம், என்னத்துக்கு என்ன பலனை இது கொடுக்க வேண்டும், அது கொடுக்குதா இல்லையான்னு ஒரு புரிதல் இல்லாமல் இந்த வேலை செய்யறதுங்கிறது சரியா இருக்குமா? இது ஒரு கணக்கு எழுதுறதுக்காக இந்த பணி இந்த ஒப்பந்தம்லாம் நிகழுதா இங்க? அதை முற்றிலும் மறுப்பதற்கு இல்லை. நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, சாலை பாதுகாப்புங்கிற பேர்ல எப்படி ஒவ்வொரு ஆண்டுமே வந்து நல்லா இருக்கிற சாலைகளை வந்து திரும்ப திரும்ப போடுறாங்களோ அது மாதிரி தான் தூர் வாடுறதும். தூர் வாடுறாங்களா இல்லையாங்கிறத வந்து கான்ட்ராக்டர்களுக்கும் அது சம்பந்தப்பட்ட துறை வாரியான உள்ள அதிகாரிகளுக்கும் தான் வெளிச்சு. இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, நம்முடைய அதாவது கர்நாடகாவை பொறுத்த பாத்தீங்கன்னா அங்கு இருக்கக்கூடிய நீர் மேலாண்மை என்பது ஒட்டுமொத்தமாக ஒரு 3-4 மாவட்டங்கள் தான் காவிரி நதிநீர் உள்ள பிரச்சனையில் உள்ள இடம். சரி. அந்த பாசனத்தையும் தாண்டி பாத்தீங்கன்னா அவங்க வந்து மைசூர் வரைக்கும் மாண்டியா என்று சொல்லப்படக்கூடிய அதாவது பல மாவட்டங்களை வந்து நீர்ப்பாசன அந்த பாசன உள்ள பகுதிகளுக்கு அதோடைய விவசாய நிலங்களாக உங்களுக்கு அதிகரிச்சிருக்காங்க. பிரச்சனை இங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய டெல்டா மாவட்டங்கள் மட்டும்தான் உங்களுக்கு விவசாயங்கிற பேர்ல கொண்டு வர முடியுமே ஒழிய, குறிப்பிட்டு சொல்லக்கூடியபடி எங்களுடைய பகுதியில வந்து திருச்சி மாவட்டத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய திருச்சி மாவட்டத்தில் காவிரி நீர் பாசனம் உள்ள பகுதியில் அல்லாமல் ஒரு உங்களுடைய பகுதியில முசிறின்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த முசிறியில இருந்து பாத்தீங்கன்னா துறையூர் வட்டத்தெல்லாம் தண்ணி காவிரி நீருடைய பாசனமே கிடையாது. இத்தனைக்கும் அந்த முசிறியில இருந்து துறையூருக்கு வந்து 28 கிலோமீட்டர் தான். இது நீர் பாசனத்தை அந்த ஏற்கனவே ஒரு அந்த நீர்வழி திட்டம் ஒன்று முசிறியில் இருந்து பாத்தீங்கன்னா பெரம்பலூர், அரியலூர், அது அந்த கொள்ளிடம் கும்பகோணம் கொள்ளிடம் பக்கம் வரைக்கும் போகக்கூடிய ஒரு நீர்வழி திட்டம் ஏற்கனவே ஒரு நிலுவையில் இருக்கிறது. இந்த மாதிரியான நீர்வழி திட்டங்களை கொண்டு வரும்போது பாத்தீங்கன்னா அந்த கடலில் கலக்கக்கூடிய உபரி நீரை தடுக்க முடியுங்கிறது ஒரு தனிப்பட்ட முறையில அந்த இது நம்ம நீர் ஆதாரங்களுடைய அந்த நீர்வளத்துறையுடைய ஒரு ஆலோசனையா இருக்கு. இருந்தாலும் கூட ஒவ்வொரு ஆண்டும் உபரி நீர் வந்து திறந்து விடப்படுகின்ற சூழலில் அந்த நதிநீரை வந்து வீணாக்கக்கூடிய கடலில் கலக்கிறது என்று விவசாயிகள் ஒவ்வொரு முறையும் சொல்லுகின்ற பொழுது ஆண்டுதோறும் இதற்குரிய திட்டங்களை அரசு வந்து தீட்ட வேண்டும் என்பதுதான் அனைவருடைய கோரிக்கையாக இருக்கிறது. இந்த ஆண்டு பொறுத்தவரை கர்நாடகாவுடைய அந்த தண்ணீர் திறப்பு என்பது கொஞ்சம் தாமதமான காரணத்தினால் மேட்டூர் அணையுடைய இருப்பை பொறுத்து திறந்து விட வேண்டிய சூழல் அதனுடைய கால தாமதத்தை கொண்டு வந்திருக்கிறது. இந்த திடீரென்று திறந்து விடப்படக்கூடிய நீரை வந்து விவசாயத்துக்கு பயன்படுத்த முடியாத சூழலில் தான் அந்த நீர் கடலில் கலக்கக்கூடிய நிலையும் இதில் யாரையும் இல்ல. இப்ப திட்டம் தீட்டுவதில் வந்து ஒரு பின்தங்கி இருக்கிறதா? இப்ப இத வந்து இவ்வளவு வருட காலமாக வந்து மாறி மாறி திராவிட கட்சிகள் ஆட்சி புரிஞ்சிட்டு வராங்க. ஆனா இன்னமும் நம்ம வந்து இந்த விவசாயிகளுக்கான தேவைகள் இந்த விஷயத்துல நம்ம இன்னும் ரொம்ப பின்தங்கி யோசிக்கிறோமா? கர்நாடகால இருந்து காவிரி நீர் வாங்குறதுங்கிறது நம்மளோட உரிமை, கட்டாயமா அதை யாருமே மறுக்கல. ஆனால் அதையும் தாண்டி நம்ம வந்து சொந்தமாக நம்ம என்னென்ன வேற விஷயங்கள் செய்யணும் அப்படிங்கறத வந்து நம்ம இன்னும் யோசிக்கவே இல்லையா இந்த அரசுகள்? அதற்குரிய காரணம் என்னன்னா பாத்தீங்கன்னா நீர் மேலாண்மை திட்டங்களை தொடர்ச்சியாக வந்து உங்களுக்கு நமக்கு கொண்டு வர முடியாத காரணம் என்னன்னா, நதிகளை பொறுத்த வரைக்கும் நதிநீர் இல்லாத காலகட்டத்தில் மணல் மாஃபியா என்று சொல்லக்கூடிய மணலை வந்து சட்டவிரோதமாக கடத்துறது கனிம வளங்களின் அடிப்படையில் அரசு சார்பாக கான்ட்ராக்ட் எடுக்கக்கூடியவங்க, அதாவது நம்முடைய காவிரி நதிநீர் படுகையில் இருந்து மணல் எடுக்கக்கூடிய சூழல் இருக்கிறது பாத்தீங்களா? திட்டம் என்னன்னா நதிநீர் எப்பவுமே இந்த நதிநீர் பிரச்சனை தொடர்ச்சியாக இருந்துகிட்டே இருக்கணும். அந்த அடிப்படையில் தான் அவங்களோட மணலை வந்து உங்களுக்கு அதை கொண்டு போய் விற்பனை செய்ய முடியும். இப்படிங்கிற சூழல் தான் நம்ம தமிழ்நாடு தள்ளப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக நான் சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்னன்னா, இது வந்து அரசியல் சாராமல் காவிரி நதிநீரை பாதுகாக்கக்கூடிய ஒவ்வொரு ஆண்டும் காவிரிக்கு என்று இதற்கான வந்து விவசாயிகள் தொடர்ச்சியா போராடிட்டு இருக்காங்க. இதற்கான முழுமையான குழு அமைத்து தமிழ்நாடு அரசை பொறுத்தவரை விவசாயிகளுக்கு நன்மை செய்ய வேண்டியக்கூடிய அரசாக இருந்தாலும் கூட இந்த திட்டங்களை நிறைவேற்றுவதில் அந்த விவசாய அந்த நம்முடைய இப்ப தொழிற்சங்கத்து சார்பாக பேசுறாங்க இல்லையா, விவசாய அவங்க எல்லாம் வந்து உடனடியா இதற்கான ஒரு திட்டத்தை தீட்டி ஒவ்வொரு ஆண்டும், அதாவது இந்த பிரச்சனைகள் வர்றதுக்கு முன்னாடியே நான் சொல்லக்கூடியது என்னன்னா ஏப்ரல் மே மாதம் இந்த மாதிரியான காலகட்டத்திலேயே வரக்கூடிய அந்த திட்டங்களை குறிப்பாக தண்ணீர் திறந்து விடுறதுக்கு முன்னாடியே கொண்டு வரணுமே ஒழிய
அந்த தூர்வாடுறதை வந்து தொடர்ச்சியா இவங்க நினைக்கிற மாதிரியான சூழல் இல்ல சார், இங்க 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 ஒருங்கிணைப்பு இல்லாம போயிட்டு இருக்கா. விவசாயிகள் சொல்றத அரசு கேட்கல, அரசு அதிகாரிகள் கேட்கல. இந்த மாதிரி ஒரு சூழல் வரும்போது விவசாயிகள் மட்டும் என்ன செய்ய முடியும்? நீங்க சொல்றீங்க திட்டம் அவர் வந்து நல்லசாமி அவர்களை கேட்டீங்கன்னா 1000 ஐடியா சொல்லுவார். இப்போ என்ன செய்யலான்றது அவருக்கு அவருடைய அனுபவத்தையும் அவரோட பார்க்கும்போது இன்னும் நமக்கு எல்லாமே சொல்லி இருப்பாரு, எல்லார்கிட்டையும் அவர் பேசி இருக்க கூடும். ஆனா அவர் பேசுற பேச்சு எங்க போய் சேரணுமோ அங்க போய் சேராத மாதிரி தானே தெரியுது. அந்த ஒருங்கிணைப்பு ஏற்படுத்த வேண்டியது ஒரு அரசோட கடமை தானே. இதற்கான காரணம் விவசாயிகளுடைய நலன்களை பேசக்கூடிய அந்த பிரதிநிதிகளாக அரசிடம் சென்று பேசக்கூடிய சூழல் இல்லாமல் இருக்கிறதா தான் நான் நினைக்கிறேன். நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் விவசாயம் என்பது குறிப்பாக டெல்டா மாவட்டங்களில காவிரி நதிநீரை வந்து நம்பி இருக்கக்கூடிய சூழலில் அதற்குடைய 10 மாவட்டங்கள் தான் அதிகமாக வந்து உங்களுக்கு நதிநீரை வந்து பயன்படுத்தக்கூடிய மாவட்டங்களாக இருக்கு. இந்த மாவட்டங்களில் இருந்து குறிப்பிட்டு இவ்வளவு பேர் வந்து ஒரு பிரதிநிதிகளாக போய் அரசை சந்தித்து ஒவ்வொரு ஆண்டு ஒரு திட்டமிடலோடு எங்களுக்கு நதிநீரை திறக்கணும், கர்நாடகா நதிநீர் திறப்பது ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம மழைநீரை சேகரிப்பதற்கான திட்டங்களே இல்லைங்கிறது தானே உண்மை. ரைட் ரைட். இந்த இடத்துல நான் வந்து வாசுதேவன் சார்ட்ட கேட்க விரும்புறது, ஒரு சிலர் இன்னொரு வாதத்தையும் வைக்கிறாங்க. அதாவது கடல்ல வந்து நீர் வந்து ஆற்று நீர் போய் கலக்கணும், அந்த அப்பதான் வந்து அது தொடர்ச்சியான ப்ராசஸ், அங்கிருந்து அங்க நீர் இருந்தாதான் அது ஆவியாகி திரும்பி மழை கிடைக்கும், அப்பதான் வந்து ஒரு வந்து உப்பு நீர் வந்து நிலத்துக்கு போய் சேராது, இல்லைன்னா வந்து நிலமே வந்து மாசுபட்டு அங்க வந்து உப்பு நீர் தான் அதுல வந்து இதாகும், கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜே ஆகாது. இந்த ப்ராசஸ்ங்கிறது இயற்கையாக இருக்கிறது, இது நடந்துகிட்டே இருக்கணும். அதனால நீங்க கடல்ல போய் சேர்ந்துருச்சுன்னு சொல்லாதீங்கன்னு சொல்றாங்க. அந்த வாதத்தை எப்படி பார்க்கணும் சார்? நீங்க எப்படி பார்க்கறீங்க? சனிக்கிழமை நம்ம மேகதாட்டை பத்தி பேசிட்டு இருந்தோம். நான் இதுல இருந்தேன், இன்னொரு எக்ஸ்பர்ட் கூட அதுல இருந்தாரு. அப்போ கூட நான் சொன்னேன், நதிநீர் வந்து கடல்ல கலக்கிறத நம்ம தப்பா சொல்லவே கூடாது. ஏன்னா 70% சமுத்திரம் தான். அந்த சமுத்திரத்துல இருந்துதான் நம்மளுக்கு வந்து ஆக்சிஜன் கிடைக்குது, மழையும் கிடைக்குது. இந்த நதிநீர் அங்க போய் சேர்ந்தால்தான் அங்க இருக்கிற விலங்குகளுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. அதுகள் தான் ஆக்சிஜன் கிரியேட் பண்றதுகள். அதாவது தாவரம் பிளஸ் விலங்குகள், கடல் விலங்குகள். அதனால அதை கொண்டு போய் அதாவது நம்ம புராணத்துல இதை சொல்லியிருக்காங்க. புராணத்துல என்ன சொல்லிருக்காங்கன்னா, அதாவது 72 விதமான தாதுக்கள் இருக்கின்றன கடல்ல. கடல் வந்து சுத்தமா இருந்தாதான் நம்மளுக்கு நல்லது. அப்போதான் மேல வந்து மழை பொழியும், இல்லைன்னா மழை பொழிய போறது இல்லை. அதனால முகத்துவாரங்கள்ல எல்லாம் போய் நீர் சேர்றதுன்னு சொல்லி வருத்தப்படக்கூடாது. ஆனா அதுக்கு போயிட்டு உபரி நீரை மட்டும்தான் மனிதர்கள் வந்து விவசாயத்திற்கு பயன்படுத்தணும், ஏன்னா அவங்களுக்கு சாப்பிடணும். ஆனா நம்ம எவ்வளவு பண்ண போறோம் பாருங்க. மொத்த காவிரியில உங்களுக்கு வந்து, அதாவது ஆணையத்தின்படி 750 740 டிஎம்சி தான் ஒரு வருஷத்துக்கு அவங்க வந்து கால்குலேஷன் பண்ணிருக்கிறாங்க. அதுல தமிழ்நாடுக்கு 177, கர்நாடகாவுக்கு இவ்வளவு கொஞ்சம் ஃபார்முலா போட்டிருக்கிறாங்க. ஆனா பாக்கி எங்க போறது? அது கடலுக்கு தான் போறது. அல்லது கடலுக்கு அந்த உபரி நீர், அதே மாதிரி மழை, 2 ட்ரிப் நம்மளுக்கு வந்து பருவமழை வருது. அந்த 2 ட்ரிப்பும் கிட்டத்தட்ட 300 600 டிஎம்சி கடலுக்கு டெஃபினட்டா போகுது. 700ங்கிறது ஆணையம் நிர்ணயிச்சதுதானே தவிர பங்கீடுக்காக நிர்ணயிச்சதுதான், வேற ஒண்ணும் இல்ல. மற்றபடி காவிரியை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு 700 டிஎம்சிக்கு மேலேயே தண்ணி வாட்டர் ஃப்ளோ இருக்கத்தான் இருக்கு. அதுல எந்த தப்பும் கிடையாது. அது கரெக்டா போதான் வேணும், அதுவும் நான் ஒத்துக்கிறேன். ஆனா நான் என்ன சொல்றேன், அதுக்கெல்லாம் நம்ம அந்த கர்நாடகாக்காரன் ஏன் குற்றம் சொல்லாம இருப்பான்? அவங்க என்ன கேக்குறாங்க, நாங்க தண்ணி விட்டுருக்கோம், நீங்க வந்து கரெக்டா பயன்பாடு பண்ணினீங்களா, வாட்டர் மேனேஜ்மெண்ட் கரெக்டா பண்ணீங்களா, உங்களுடைய குளங்கள் எல்லாம் தூர்வாரினீங்களா, நதிநீர் நதி வழித்தடங்கள் எல்லாம் நீங்க வந்து சீரமைச்சிருக்கீங்களா அப்படின்னு அவங்க கேக்குறான். கால்வாய் எவ்வளவு கட்டியிருக்கோம் நீங்க சொல்லுங்க. காளிங்கராயன் கால்வாய்னு ஒரு கால்வாய் இருக்குங்க. அது வந்து பவானியும் நொய்யலையும் இணைக்கிற கால்வாய். அது எப்போ கட்டிச்சு தெரியுமா? 1283. எப்போ? 800 வருஷம் முன்னால கட்டினது. அதே மாதிரிதான் வேதாரண்யம் கால்வாய், வேதாரண்யம் வரைக்கும் இருக்கிற கால்வாய். நான் தப்பா இருந்தா நீங்க சொல்லுங்க. 1869 கட்டினது. அதனுடைய கண்டிஷன் எப்படி இருந்திருக்கணும் மேடம்? ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். பஞ்சாப்ல 2 வருஷமா என்ன நடக்கிறதுங்கிறத நான் சொல்றேன். ஒரு பயங்கரமான புரட்சி. பஞ்சாப்ல வந்து மொத்த கால்வாய்களுடைய நீளம் 14,482 கிலோமீட்டர். அப்படின்னா நீங்க பாத்துங்க, நம்மளை விட சின்ன மாநிலம் தான் அது. 14,000 கிலோமீட்டர் போற கால்வாய்கள்ல
3 வருஷமா தண்ணி போகல. அதாவது 60% மேல தண்ணி போகல. ஆனாலும் அவங்க வந்து 2 போகம் விளைய வைக்கிறாங்க. எல்லாருமே நிலத்தடி நீருக்கு தான் போய்கிட்டு இருந்தாங்க. பகவந்த் சிங் மான் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆன பிறகு, அதாவது ஆம் ஆத்மி கட்சி தலைவர் ஆன பிறகு அவர் என்ன பண்ணாரு, உங்களுக்கு கால்வாயில நீங்க எவ்வளவு நாள் பயிரிடுறீங்களோ அந்த பயிரிடும் காலம் முழுவதும் நான் தண்ணி கொடுக்குறேன் அப்படின்ட்டு பிரமாதமான ஒரு வாட்டர் மேனேஜ்மெண்ட் அவர் பண்ணினாரு. எல்லா கெனால்ஸும் இந்த கடைமடையில சின்னதா போகும் பாருங்க, 2 அடிக்கு 2 அடி அகலத்துக்கு, அது வரைக்கும் அவர் வந்து தண்ணி கொண்டாந்து கொடுத்துட்டாரு. அதனாலதான் போன வருஷம் அமோகமான விளைச்சல். இந்த வருஷம் அதை விட பயங்கரமான விளைச்சல். ஒரே ஒரு நிமிஷம் தமிழ்நாட்டுல மொத்த கால்வாய் பாசனம் நதிநீர் பாசனத்துக்கு, மொத்த பாசனத்துல நதிநீர் பாசனம் சொல்றேன், 63% காவிரி பாசனம் தான். 50% உணவுப் பொருள் உற்பத்தி காவிரி டெல்டால தான் உற்பத்தி ஆகுது. அப்படி இருக்கும்போது நாம இதை சீரமைக்கணுமா வேண்டாமா? மொத்தமா சீரழிஞ்ச நிலைமையில இருக்கு. நான் வந்து இது மட்டும் சொல்ல மாட்டேன், டிஎம்கே மட்டும் சொல்ல மாட்டேன், ஏடிஎம்கே இஸ் ஆல்சோ ரெஸ்பான்சிபிள் ஃபார் இட். இப்போ அடுத்தது என்ன நடவடிக்கை பண்ணணும் அப்படின்னா, நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காதீங்க, பருவமழை அது வடமேற்கு வரைக்கும் வெயிட் பண்ண வேணாம். இப்போ வர்ற தண்ணி நீங்க சேமிச்சு வைக்கிறதுக்கு என்ன பண்ண போறீங்கிறது இப்போ திட்டமிடணும். நல்ல அதிகாரிகள் இருக்காங்க, நீர் மேலாண்மை நிபுணர்கள் இருக்கிறாங்க, எவ்வளவோ பேர் வந்து ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. அதெல்லாம் நம்ம ஒண்ணுமே பாக்குறது இல்ல. இந்த காவிரி நதியை வைகை குண்டார் கூட இணைச்சு அதை மொத்தமா நாம வந்து டைவர்ட் பண்ணி விட்டுருக்கலாம். இவர் சொல்றாரு முசிறியில அந்த ப்ராப்ளம் இருக்கு, துறையூர்ல. வாசுதேவன் சார், முடிக்க வேண்டியிருக்கு, டைம் ஆயிடுச்சு. நான் ஒரே ஒரு நல்லசாமி அவர்கள்ட்ட ஒரே ஒரு கேள்வியோட முடிக்க வேண்டியிருக்கு, டைம் ரொம்ப ஷார்ட்டா. சார், என்ன செய்ய வேண்டியது என்ன விஷயங்கள் இன்னும் இருக்கு? நம்ம விவசாயிகள் ஓரளவுக்காவது நிம்மதியா அவங்க வேலையை செய்யணும் அப்படின்னா என்ன அடிப்படையா செய்ய வேண்டியிருக்கு சார்? அரசு என்ன செய்ய வேண்டியிருக்கு? 33 ஆண்டுகளாக காவிரி தீர்ப்பை நடைமுறைப்படுத்த முடியவில்லை. எப்ப திறக்கிறாங்கன்னா, தமிழ்நாட்டை வடிகாலா வச்சுதான் கர்நாடகா உபரிநீர் திறக்கின்றார்கள், தங்களுடைய அணைகளுடைய பாதுகாப்பு கருதி. ஆக இந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்த முடியல. ஆக 2033 வரல நாம வந்து காத்திருக்க வேண்டிய 15 ஆண்டுகள் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால தமிழ்நாடு அரசு இவற்றையெல்லாம் உணர்ந்து உடனடியாக ஒரு மறுசீராய்வு மனுவை காவிரி நடுவர் மன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும். ஏற்றுக்கொண்டால் வரவேற்கத்தக்கது, ஏற்றுக்கொள்ளாமல் போனால் அதை உச்சநீதிமன்றத்தில் கொண்டு செல்ல வேண்டும். ஆக நடைமுறைப்படுத்த முடியாத ஒரு தீர்ப்பு எதற்கு? இந்த ஒண்ணுதான் தீர்வு. 2வது, இந்த மேகதாட்டுவில் அணை கட்ட முடியாதுன்னு சொல்லி மாண்புமிகு துறைமுருகன் அவர்கள், அமைச்சர் அவர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஏற்கனவே ஹேமாவதி, கபினி, ஹாரங்கி இந்த 3 அணைகளும் 1924 உடன்படிக்கைக்கு புறம்பாக கட்டப்பட்ட நீர்த்தேக்கங்கள். அதுக்கு என்ன பண்ணிட்டோம்? மேகதாட்டுல அணைக்கட்டினால அதே நிலைமைதான் உருவாகும். அதனால இதெல்லாம் நாடு வந்து ஒன்னா இருக்கணும்னா இதெல்லாம் மத்திய அரசு வந்து இதுல வந்து தலையிடணும். மத்தியில காங்கிரஸ் ஆண்டாலும் பாஜக ஆண்டாலும் அந்த அரசனுடைய நிலைப்பாடு ஒண்ணுதான், பிரித்தாளுகின்ற சூழ்ச்சியினுடைய வெளிப்பாடுதான். தமிழகத்திற்குள்ள செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன? அதாவது இது வந்து இந்த பிரச்சனை வந்து ஒரு தனி ஒரு இஷ்யூ, நம்ம இன்னொரு நாள் பேச வேண்டியிருக்கு, ஏன்னா விரிவாவே இதை பத்தி பேச வேண்டியிருக்கு. தமிழகத்திற்குள்ள செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படிங்கறது கொஞ்சம் சுருக்கமா சொல்லுங்க. அடுத்த ஆண்டிலிருந்தாவது கோடை காலத்தில் தூர்வாரப்பட வேண்டும், கோடையில் மராமத்து வேலைகளை செய்ய வேண்டும். ஜூன் மாதம் துவங்கின பின்னாடி தூர்வாரவும் கூடாது, மராமத்து வேலைகளை செய்யக்கூடாது. 2வது, இந்த உபரிநீர் திட்டங்களை உடனடியாக நிறைவேற்றணும். இறுதி ஒன்று சொல்லி முடிக்கணும் மேடம், கடைசியா தினமலர் உரைகள் நிகழ்ச்சி இது இல்லைங்களா? உரைகள் நிகழ்ச்சி வள்ளுவர் வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி உரைகள் பற்றி சொல்றாரு. சால்பிற்கு கட்டளை யாதனில் கோயில் துளையெல்லாம் கண்ணன் கொலை. ஒரு மனிதன் சான்றோனா இல்லையா என்பதற்கு உரைகள் எது என்றால் தன்னுடைய தோல்வியை, தவறை ஒப்புக்கொண்டு தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்பவன் சான்றோர். அந்த அடிப்படையில எந்த ஒரு ஆட்சியாளராக இருந்தாலும் சரி, ஆண்டவராக இருந்தாலும் சரி, இப்போது ஆள்பவர்களாக இருந்தாலும் சரி, தங்களுடைய தவறை உணர்ந்து தங்களை திருத்திக் கொள்ள வேண்டும். அப்பதான் அவர்கள் சான்றோர்கள் பட்டியலில் வைக்கப்படுவார்கள். ரைட் சார், ஒரே நிமிஷம் நீங்க சொல்லிட்டு முடிக்கணும் சார். வாசுதேவன் சார், டக்குன்னு சொல்லிடுங்க.
காமராஜர் காலத்துல இருந்தே ராசி மணல் அப்படிங்கிற ஒரு இடம் 18 கிலோமீட்டர் ஒகேனக்கல்ல இருந்து கீழே, ஓகே, அந்த இடத்துல அணைகள் கட்டுறதுக்கான அமைப்புகள்லாம் இருக்கு. அங்க கிட்டத்தட்ட 100 டிஎம்சி வாட்டர் நம்ம சேமிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எந்த அரசும் இதை பத்தி யோசிக்கவே இல்லைங்கிறது இன்னொரு ஒரு துர்பாகியம். தேங்க்யூ. கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட உங்கள் மூவருக்குமே மிக்க நன்றி. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.